இங்கே 2 பேர் காட்டுக்குள்ளே ஒரு பங்கரை பார்க்குறாங்க. அதோட சைஸ் ஃபர்ஸ்ட்டில் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. சைடில் இருக்கிற மண் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, அந்த பங்கர் கடியில் என்ன இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி மேலே அந்த கண்ணாடியை ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால ஓப்பன் பண்ண முடியல. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்காக ஒரு பெரிய பிளான் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த மூங்கிலெல்லாம் ரெடி பண்ணி அந்த கண்ணாடி மேலே ஒரு பெரிய வெயிட்டை வச்சு உடைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது உடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக அவனோட காலில் ஒரு கம்பி வந்து குத்தி. அந்த கம்பி எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது. இவனோட காலில் ஒரு சைடை குத்தி இன்னொரு சைடே வந்துடும். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நைட்டு அதெல்லாம் பிடிங்கிட்டு கட்டு போடுறான். ஆனாலும் பிளட்டு நிற்க மாட்டேங்குது. அதனால இவங்கிட்ட இருந்த ஒரு ஊசி எடுத்து இவனோட காலை தைக்க ஆரம்பிச்சிடறான். என்னதான் அவனுக்கு வலிச்சானு கஷ்டப்பட்டு அதை தைக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அப்படியே விட்டா அவனுடைய பிளட் எல்லாம் லாஸ் ஆகி கடைசியில் இவன் இறந்தே போயிடும். ஆனால் இவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை நம்ம சாதாரணமாக உடைக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் இவனோட ஃப்ரெண்டு அதை விடாமல் அடுத்த நாளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பான். நம்ம சாதாரணமாக அந்த மரத்தை வச்சு உடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லி உன்னோட ஃப்ரெண்டு என்னமோ சொல்லிட்டே இருக்கும்போது சடனாக மேலே ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் அங்கே ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுகுது.